பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அவள் தேவனோடு கூட பேசினாள். இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இது ஒரு புஸ்தகம். அவள் தேவனோடு பேசினாள் என்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட 88வது வருஷத்தில் 88, 89 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இந்த புஸ்தகத்தை நான் வாசித்தேன். நான் அப்போது அபிஷேகம் பெறாமல் இருந்தேன். வேதாகம கல்லூரியில் அப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு தேவனோடு கூட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போது எங்களுடைய வார்டன் ஆன்ட்டி அவங்க சொன்னாங்க, அவள் தேவனோடு பேசினாள் அப்படிங்கிற புஸ்தகத்தை நீ வாசிச்சிருக்கியா ஜாய் அப்படி கேட்டாங்க. உடனே எனக்கு அது மேலே ஒரு ஆவல் வந்தது. எனக்கு அந்த புக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். கடைசியில் பார்த்தா எங்கள் பைபிள் காலேஜ்லேயே லைப்ரரியில் அந்த புக்கு இருந்தது. எனக்கு பெரிய சந்தோஷம். நம்ம நினச்சோம் இந்த புக்கு இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து நான் வாசித்தேன். உங்களில் எத்தனை பேர் அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 35-36 வருஷத்துக்கு எவ்வளோ ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அந்த புஸ்தகத்தை எழுதின நபர் பேர் எனக்கு தெரியாது. அந்த புஸ்தகத்தில் இருந்ததான அந்த சகோதரியின் பேரும் எனக்கு தெரியாது. இதுதான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் படித்த ஒரு புஸ்தகம். அப்போது அந்த புஸ்தகத்தை நான் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை. நான் யோசிக்கிறேன், அந்த பெண்ணுடைய பெயர் மார்க்ரெட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்க ஒரு வீட்டில் வேலைக்கார பெண்ணாக சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. எனக்கு சரியாக தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த வீட்டு எஜமான் மூலமாக அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க தேவனை உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க. அவங்க தேவனோடு பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தில் நான் சின்ன விஷயங்களெல்லாம் அவங்க தேவன்கிட்ட கேட்டு செய்கிறத அந்த புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சீப்பு எங்கேயாவது மறந்து வச்சுருவாங்களாம், தலை சீவுற சீப்பு. உடனே அவங்க தேடுவாங்களாம், அது எங்கே இருக்குதுன்னு தெரியாதான். உடனே அவங்க ஆண்டவரே எனக்கு என் சீப்பை நான் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படிம்பாங்களாம். கர்த்தர் சொல்லுவாராம், இந்த இடத்துல போய் பாரு அப்படின்னு சொல்லுவாராம். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த சீப்பு அங்கே இருக்கும், எடுத்துக்கோங்க. இது மாதிரி அந்த புஸ்தகத்தில் அவங்க தேவனோடு பழகின காரியங்கள்லாம் நிறையா அதில் எழுதியிருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்துக்காக காத்துட்ருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை, நானும் தேவனோடு பேசணும், நான் தேவன் கூடயே இருக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆவல் உண்டாயிடுச்சு. அது எனக்குள்ள ஆவல்னு சொல்ல முடியாது, எனக்குள்ள ஒரு பெரிய தாகமாகவே இருந்தது. இப்பொழுது நான் இந்த பதிவை உங்களுக்கு போடுகிறதுனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய விதமாக என்னை தேவன் நடத்தின விதம் ரொம்ப அற்புதமானது. ஏன் தேவன் நடத்தினார் அப்படின்னு சொல்கிறத விட இன்றைய வரைக்கும் தேவன் என்னை அப்படித்தான் நடத்தி கொண்டு வருகிறார். நான் சில காரியங்களை தேவனை கேட்காம செஞ்சிருவேன், அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துவிடும். ஆனால் அவள் தேவனோடு பேசினாள் என்கிற அந்த புஸ்தகத்தை நான் வாசித்த பிறகு அதை விட பல மடங்கு நான் தேவனோடு கூட பேசும்படிக்கும் தேவனோடு கூட நடக்கும்படிக்கும் எனக்கு ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தந்தார். நான் சபையின் ஊழியத்தை எடுக்கும்போது, நான் ஒரு போதகரை திருமணம் செய்து சபைக்கு ஊழியக்காரியாகும்போது 21 வயது, 16 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு இந்து குடும்பம், எல்லாருமே இந்த பூசாரிங்க, கோயில் கட்டி வேலை செய்கிற அந்த பூசாரிங்க குடும்பத்திலேருந்து ஜாதி வைராக்கியம், அந்த ஒரு கட்டுப்பாடு, விக்கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை சரியாக செய்யணும், இந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து நான் வளர்க்கப்பட்டேன்.
எங்கள் அம்மா தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு அவங்க எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என் சின்ன பிள்ளைய ரட்சிங்க, அவளை ஊழியத்தில் பயன்படுத்துங்க அப்படி சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா இரவெல்லாம் ஒரு சின்ன விளக்க பற்ற வச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே அவளை ஊழியத்தில் பயன்படுத்துங்க. எனக்கு இந்த ஊழியம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து விருப்பமே இருக்காது. நான் ரொம்ப ஊழியக்காரங்களெல்லாம் தெருவில் நின்று ட்ரம் அடித்து ஒயிட் சரி கட்டி பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு வந்து நல்ல நல்ல நகை போட்டுக்கணும், நல்லா ஒரு ஜாப்பில் இருக்கணும், படிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து எனக்கு இருந்தது. என் தாயாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை ரட்சித்தார். அவள் தேவனோடு பேசினாள் என்கிற அந்த புஸ்தகத்தை படித்து நான் தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தேன். எப்படியெல்லாம் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார், என்னென்ன மாதிரி காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு ஒரு அற்புதமான சாட்சியை தான் உங்களுக்கு தொடர்ந்து நான் அந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன். இதற்குரிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையவே மாற்றியிருக்கும் என்று சொன்னால், நான் கொடுக்குற இந்த சாட்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் பேசுகிறாரா? முதல் கேள்வி. அவர் எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சபை மக்களுக்கு எல்லாருக்குமே நான் அதிகமாக போதிக்கிற ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியை குறித்தும் தீர்க்க தரிசன வரத்தை குறித்தும் தேவனோடு கூட எப்படி பேசுவது என்பதை குறித்தும் தான். கர்த்தருக்கு சாட்சியாய் சொல்ல முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாய் சொல்லணும்னா எவ்வளோ பேர் இந்த ஊழியத்தில் நான் உருவாக்கியிருக்கிறேன். அவங்க தேவனோடு கூட நடக்கிறதுக்கும் அவங்க தேவனோடு கூட பேசுவதற்கும் பழகுவதற்கும் அவர்களை வந்து நடத்தியிருக்கிறேன் என்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கொடுக்குற இந்த சாட்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு புஸ்தகமாக தான் இதை வந்து எழுதணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்பட்டேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருமே அதிகமாக வந்து புஸ்தகம் வந்து ரீட் பண்ணுறது கிடையாது. யாருமே புஸ்தகத்தை வந்து யாரோ கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் அந்த ஊழியக்காரங்க தான் ஏதோ வாசிக்கிறாங்க. மற்றபடி கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் நீங்கள் புக்ஸு வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே வந்து யூடியூப் சேனல்லே நிறைய வந்துருச்சு. எல்லாமே எப்பேற்பட்ட புக்ஸாக இருந்தால் கூட பார்க்குறேன், ஒரு புக்கையே வந்து அப்படியே ரீட் பண்ணுறாங்க, ஒரு புஸ்தகத்தையே ரீட் பண்ணுறாங்க வந்து சேனலில். அதை பார்க்க வியூவர்ஸ் பார்க்கும்போது பல ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் வந்து அதை பார்த்துருக்குறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஒரு புக்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. பணத்தை குறித்த ஒரு பணத்தை குறித்ததான ஒரு உபதேசம் மற்றும் மைண்டை குறித்ததான ஒரு உபதேசம், இதெல்லாம் குறித்து புஸ்தகத்தில் இருக்கிறத வாசிக்கிறாங்க, ஜனங்க கேட்குறாங்க. ஸோ நானும் வந்து இந்த பதிவை ஏன் உங்களுக்கு நான் போகிறேன்னா, நீங்கள் தேவனோடு கூட நடப்பதற்கு என்னுடைய சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக தான் இந்த புஸ்தகமாக வெளியிடாமல் நான் வந்து உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக நான் வந்து பேசுகிறேன். ஸோ அப்போ அந்த அவள் தேவனோடு கூட பேசினாள் என்கிற அந்த புக்கு வந்து எனக்கு கிடச்சிது. அதை வாசித்தேன். எனக்குள்ள ஒரு தாகம், ரொம்ப தாகமாக இருந்தது. ஒரு முறை நான் வந்து கிளாஸில் நான் உட்காந்துருக்கும்போது எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற போதகர் கேட்டார், உங்களில் எத்தனை பேர் வந்து ஊழியத்தினுடைய அழைப்பு இல்லாமல் இந்த பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். அவருடைய பெயர் வந்து ஃப்ராலிக். இன்றைக்கும் அவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய உபதேசத்தில் தான் நாங்கள்லாம் அதிகமாக கற்றுக்கொண்டோன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சில போதகர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் தான் அதிகமாக நாங்கள் வந்து கற்றுக்கொண்டோம். அப்போது உண்மையாகவே நான் வந்து தேவனுடைய அழைப்பு இல்லாமல் தான் நான் அந்த வேதாகம கல்லூரிக்கு எங்கள் பாஸ்டம்மாவுடைய கட்டாயத்தினால, என்னுடைய அம்மாவுடைய கட்டாயத்தினால விருப்பம் இல்லாமல் போனேன். அதான் உண்மை, கர்த்தருக்கு முன்பதாக அதான் உண்மை. ஒரு 6 மாதம் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நின்றுவோன்னு பார்த்தேன், ஆனால் நிற்க முடியல. திருப்பி நானாகவே அது உள்ளே போனேன்.
அப்போ தான் இந்த வார்த்தையை கேட்குறார், உங்களில் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க எத்தனை பேருன்னு கேட்குறார். கேட்ட உடனே நான் வந்து கரத்தை தூக்குனேன். எங்கள் அம்மா அந்த சபையில் ஊழியக்காரங்களாக இருந்ததுனால அவர் என்னை பார்த்து கேட்டார், ரொம்ப மோசமாக ஒரு வார்த்தை கேட்டார். உங்கள் அம்மா ஊழியக்காரங்க, நீ கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் எனக்கு ஊழியத்தினுடைய அழைப்பே கிடையாது, அதனால் இந்த பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறியே, எப்படி உன்னால் முடியுதுன்னு சொல்லி கேட்டார். அவர் கேட்டது வேறு மாதிரி கேட்டார்னு வைங்களேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. அப்போது நான் உண்மையை தானே நான் சொன்னேன், ஏன்னா நான் தேவன்கிட்ட நான் பேசலை. தேவன் என்னோட கூட சின்ன வயசுலேயே பேசியிருக்கிறார் என்கிட்ட. இந்த மாதிரி நான் நல்ல வாலிப நாட்களில் நான் ரட்சிக்கப்படுவேன், ஊழியம் செய்வேங்கிறதெல்லாம் தேவன் வந்து எனக்கு ஒரு 8 வயதாக இருக்கும்போதே தேவன் என்னோட கூட சொப்பனத்தில் பேசினார். அதை நான் இன்றைக்கும் நான் மறக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து இந்துவாக தான் இருந்தோம். இந்து கோயில்களுக்கு போகிறது, அந்த விக்கிரகங்களெல்லாம் வணங்குறது, அதில் மொட்டை போடுறது, அப்புறம் வயிற்று வலின்னு சொன்னால் மாவிளக்கு போடுறது. எங்கள் ஊரில் திருச்சியில் ஃபேமஸான, எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸான கோயில்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் எங்கள் அம்மா அடிக்கடி கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. நான், எங்கள் அக்கா, என் தம்பி எல்லாருக்கும் இதே தான் வேலை. முடி கொஞ்சம் வளரும், மொட்டை தான். அதனால் வந்து எனக்கு வந்து நிஜமாலே வந்து ஊழியத்தினுடைய அழைப்பே கிடையாது, உண்மை அது வந்து. அதனால் நான் வந்து ஒரு உண்மை உத்தவமாய் கையை தூக்குனேன். அவர் அந்த வார்த்தை கேட்டார். அன்றைக்கு போயிட்டு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் மிகுந்த அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, என்னை நீர் அபிஷேகம் பண்ணணும், என்னை அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணால் தானே ஊழியத்தை செய்ய முடியும். நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறேனே சுவாமி, உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க, இல்லைனா என் ஜீவனை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுது ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் முதல் முறையாக கர்த்தருடைய சத்தத்தை நான் வந்து கேட்குறேன். அபிஷேகம் பெறலை, ஆனால் எனக்கு தெரியுது கர்த்தர் தான் பேசுகிறார் அப்படின்னு தெரியுது. உடனே நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் வந்து எனக்கு சொப்பனத்துலலாம் வந்துடாதீங்க, தரிசனத்துலலாம் வந்துடாதீங்க, நீங்கள் தான் அப்பாவாச்சு ஆண்டவரே, வாங்க நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் உட்காந்து பேசலாம் அப்படின்னேன். கர்த்தர் இல்லை, நான் சொல்கிறத செய் அப்படின்றாரு. நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை எடுத்து என்னை வாசிக்க சொன்னார். அப்போது பைபிள்லாம் வந்து ஏதோ ஆதியாமத்துலேருந்து இப்படி வாசிப்போம் அப்படின்னு வாசிட்டு இருக்கிறேனே தவிர, அதுலேயும் இந்த 4ஆம் புஸ்தகம் அந்த அட்டவணைகள்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த அட்டவணையெல்லாம் வந்து அப்படியே வாசிக்காமலே போயிடுவேன் நான். இதை யார் இவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், இதை போய் யார் வாசிட்டுருக்கிறதுன்ட்டு இப்படி தான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன் நான். இப்போ நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அன்றைக்கு ஏசாயா 60ஆம் அதிகாரம். இப்போ அந்த 60ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து வாசித்தோன்னே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக வர ஆரம்பிச்சது. நல்லா இருக்கே சுவாமி, இந்த வசனங்கள்லாம் நல்லா இருக்கே, அதனால் ஆண்டவரே நீங்கள் வந்து இப்போது என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை கிடச்சிருச்சு. எனக்குள்ளே ஒரு சின்ன விசுவாசம் வந்துருச்சு. நிச்சயமாக கர்த்தரை என்னை அபிஷேகிக்க போகிறாரு, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற போகிறேன் அப்படின்ட்டு அன்றைக்கி காத்திருப்பு ஜெபம் சர்ச்சில். அந்த காத்திருப்பு ஜெபத்துக்காக நான் போயிருந்தோம், எல்லா பிள்ளைகளும் போவாங்க. பார்த்தா அந்த காத்திருப்பு ஜெபத்தில் அப்படியே ஒரு மாதிரி அபிஷேகம் அப்படி வர மாதிரி இருந்துச்சு. என்னமோ அப்படி சொன்னேன். அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. டக்குன்னு நான் நார்மலாக இருக்கிறேன். இப்போது எங்களோட அங்கே படித்த ஒரு பாய், ஒரு சின்ன பையன், அவன் எல்லாரோட குட்டி பையனாக இருந்தான். எல்லாரை விட அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். அவன் பைபிள் காலேஜுக்கு வந்தான். அந்த தம்பி அபிஷேகத்தில் நிறைஞ்சி அங்கே உள்ள ட்ரம்மெல்லாம் உடச்சி போட்டு அவனை தூக்கி என்னமோ அமக்கலம் பண்ணிட்டான். அப்போ நான் அதை உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். என்ன இது, நம்ம பெற்றது அபிஷேகமா இல்லை அவன் பெற்றது அபிஷேகமா யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போது நமக்கு என்னமோ இத்தனோண்டு ஏதோ வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவன் என்னன்னா அப்படியே அமக்கலம் பண்ணிகிட்ருக்கிறானே, சர்ச்சை உருண்டு பிறண்டுட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. திரும்பவும் என்னுடைய ரூமுக்கு நான் போனேன். அந்த ரூமில் போயிட்டு நான் உட்காந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. இப்போ நான் பெற்றதெல்லாம் அபிஷேகம் மாதிரிலாம் எனக்கு தெரில, ஏதோ என்னமோ மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா நான் நார்மலாக இருக்கிறேன்.
ஆனால் அந்த தம்பி என்னடானா அதுதான் எனக்கு அந்த மாதிரி தான் அபிஷேகம் வேணும். நான் வந்து கர்த்தரத்தில் அழுது நான் செபிக்க ஆரம்பித்தேன். செபிச்சுட்டு அந்த வாரம் முழுவதும் எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் எப்படிலாம் ஜெபிக்கணும், நான் எப்படி ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார், என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் அறிக்கையிட்டுட்டே ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். எல்லா பாவத்தையும் நீங்கள் மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் வேணும், நான் உங்களோடு கூட பேசணும், நான் உங்களோடு கூட நடக்கணும், எனக்கு நீங்கள் வேணும் சாமின்னு சொல்லிட்டு நான் வந்து கர்த்தர்கிட்ட வந்து அவ்வளோதான் நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அங்கே கொஞ்சம் மணல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அள்ளி போட்டு முட்டி போட்டு அது மேலாம் முட்டி போட்டு ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, இசப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு காற்று பார்த்தா காலெல்லாம் வலிக்கும், பொத்து போயிட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப தாகத்தோடு கூட மறுவாரம் காத்திருப்பு ஜெபம் வந்தது. எப்படா அந்த காத்திருப்பு ஜெபம் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா டெய்லி எங்களுடைய காரியங்கள்லாம் வந்து அந்த ஒரு காலேஜ்னால் அதில் ஒரு ஒழுங்கு இருக்குது. காலையில் நாங்கள் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், டிவோஷனல் ஒரு குடும்ப ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் 7 மணிக்கெலாம் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு 7:30க்கெலாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடணும். 8 மணிக்கெலாம் நாங்கள் டிவோஷன் போகணும். டிவோஷனல் அங்கே சேப்பல் போயிட்டு அங்கே டிவோஷனல் முடிச்சுட்டு அப்படியே நேராக ஒரு 1/2 hour பிரேக்கு. அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து கிளாஸ் போயிடணும். எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் முடிகிறதுக்கு நான் 1:30 மணி ஆகும், மதியம் 1 மணி 1:30 மணி ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் ஊழியத்துக்கு கிளம்பி போகணும். அப்புறம் சாயந்தரம் வந்தோடனே ஃபேமிலி ப்ரேயரு, அப்புறம் நைட்டு சாப்பாடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தூங்கிடணும். அது வந்து ஒரு ரெகுலர் ரூல்ஸாக வச்சுருந்தாங்க. அது வந்து ஸோ வந்து ஜெபிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதனால் அந்த சர்ச்சுக்குள்ளே ஜெபம்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ இல்லாட்டினா வந்து இந்த காத்திருப்பு ஜெபம், அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காத்திருப்பு ஜெபம். அந்த காத்திருப்பு ஜெபம் வந்து பாஸ்டர் காந்தராஜின்னு ஒருத்தர் இருந்திருந்தார். அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் தான் அதை வந்து நடத்தினார். பார்த்துக்கங்க, அவர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து ரொம்ப அழகாக போதிப்பார். அவர் பேசினாலே வந்து அப்படியே நமக்குள்ள ஒரு தாகம், ஒரு வாஞ்சை வரும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவர் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காத்திருப்பு ஜெபம் எப்போ வரும் அப்பா ஒரு வழியாக காத்திருப்பு ஜெபம் வந்துட்டு ஓடி போயாச்சு. ஆண்டவரே இன்றைக்கு என்னை அபிஷேகிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்தோடனே அவர் அந்த வாரம் தான் நினைக்கிறேன், 2 வாரம் ஆச்சா 1 வாரம் ஆச்சான்னு சரியாக எனக்கு யாவும் இல்லை. அப்போ நான் போய் உட்காந்த உடனே அவர் வந்து பரிசுத்தாவி அபிஷேகத்தை குறித்து வந்து அவர் வந்து பேசுகிறார். அபிஷேகத்தை குறித்து அவர் பேசும்போது எனக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் இல்லை, இப்போது எனக்கு அந்த வசனங்களை கேட்க எனக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் வந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், கண்டிப்பாக இன்றைக்கி ஆவியானவர் நம்ம மேலே இறங்குவார். ஸோ அதனால் வந்து போன வாரம் அந்த தம்பி வந்து ட்ரம்மெல்லாம் போட்டு உடச்சிட்டு கிடந்தான். அவன் அங்கிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, யாராலையும் அவனை பிடிக்கவும் முடியல. அப்போது அதே மாதிரி ஆவியானவர் நம்ம மேலே இறங்கினார்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ எங்கள் சைடெலாம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்காது. இப்போ பெண் பிள்ளைகள் உட்கார்ற பக்கம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்காது. பாய்ஸ் உட்கார்ற பக்கம் தான் அந்த கிட்டாரு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், ட்ரம்ஸு எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ கண்டிப்பாக ஆவியானவர் நம்ம மேலே இறங்குவார். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம் ஆயிக்கணும்னு என்ன பண்ணலாம். எப்பயுமே நான் வந்து சர்ச்சில் டேம்பரின் அடித்து பாட்டு பாடுவேன். நான் பாடுறதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் டேம்பரின் அடிப்பேன், கையை வலிக்க அடிப்பேன். எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த காலத்து பிள்ளைங்க சர்ச்சில் வந்து கையை கூட தட்ட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்போ வயசு 16 வயசு தான். எனக்கு வந்து ரோட்லேயே ட்ரம்மை கட்டிட்டு அபிஷேகமே பெறதுக்கு முன்னாடியே நான் ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். நான் ட்ரம்மை கழுத்தில் கட்டிட்டு பேப்பரில் எழுதிட்டு போவேன், வசனங்கள்லாம் எழுதிட்டு ரோட்டில் நின்றுட்டு எப்படி சுவிசேஷம் சொல்கிறதுன்னு ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதுவேன். யார்கிட்டையாவது கேட்டு எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ரோட்டில் என்ன பண்ணுவேன்னா கழுத்தில் ட்ரம்மை கட்டிக்குவேன். யாராவது ஒருத்தர் பாடுவாங்க, மெக்காஃபோன் வச்சு பாடுவாங்க, நான் தான் ட்ரம் அடிப்பேன். கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டேன். இப்போ ஆளும் நல்லா பியூட்டியாக அழகாக இருப்பேன். ஆனால்
அந்த வெக்கங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது. நான் எதை செஞ்சாலும் என் இயேசுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக அந்த ட்ரம்மை கட்டிக்கிட்டு பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொடுங்க, மைக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன். வாங்கி சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன். பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறத பிரசங்கம் பண்ணுவேன். அதனால் அந்த டேமரின் அடிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் என்ன நினச்சேன், சரி இப்போது அபிஷேகம் ஆவியானவர் நம்ம மேலே இறங்கினார்னா இந்த டேமரின் நம்ம மூஞ்சை உடச்சிடக்கூடாது. அப்புறமா பார்த்தேன், எனக்கு எங்கள் அம்மா ஒரு நல்ல வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி ஒரு வாட்ச் தான், இதுவும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு டேம்பரினை தூக்கி ஓரமாக கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுட்டேன். நான் வரிசையில் ஆளாக உட்காந்துருப்பேன். அதனால் அது பலிபீடத்துக்கு ஃபுல்ஃபீட்டு பிரசங்க இது இருக்கு இல்லையா சர்ச்சில், அது மேலே வச்சுட்டேன் டேம்பரினை. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போக மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் வாட்செல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி ஆவியானவர் கண்டிப்பாக நம்ம மேலே இறங்குவார் அப்படின்னு ஒரு விசுவாசம். உடனே பாஸ்டர் சொன்னாங்க, சரி இப்பொழுது யாவரும் முழங்கால் படியிட்டு செபிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே முட்டி போட்டது தாங்க தெரியும். முழங்கால் படியிட்டு ஏசப்பான்னு சொன்னேன். அவ்வளோதான். கர்த்தருடைய ஆவி பலமாக என் மீது இறங்கினார். எவ்வளோ தூரத்தில் போய் விழுந்தேன், எப்படி விழுந்தேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பயங்கரமான ஒரு அபிஷேகம், பயங்கரமான அந்நிய பாஷைகள், 5 விதமான அந்நிய பாஷையை நான் அன்றைக்கி பேசுகிறேன். அது என்னன்னு புரியல. ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப அப்படியே கீழே ஒரு மாதிரி என்னுடைய காரியங்கள்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சுக்குது அந்த இடத்துல. உடனே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஜெபத்தை வேற முடிக்கணும். அப்படி ஒரு ரூல்ஸ் அங்கே இருக்குது. இப்போது 8 மணிக்கெலாம் ப்ரேயரை முடிக்கணும்னா 8 மணிக்கெலாம் ப்ரேயரை முடிக்கணும். அப்படி இருக்கும்போது பிரசங்கம் நல்லா பண்ணிட்டாங்க. ப்ரேயர்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்ச நேரம் தான் ப்ரேயரு. அதில் முழங்கால் படி விட்டனே நான் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளே கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளே அப்படியே மாற்றிட்டார். 5 விதமான பாஷைகள், ஒன்றும் புரியல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து வந்தது. அது மட்டும் புரிஞ்சது. அது ஒரு மலையாளம் வார்த்தை. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவ்வளோதான். இந்த வார்த்தை மட்டும் வந்துகிட்டே இருந்தது. மற்ற எல்லா பாஷைகளும் எனக்கு தெரியல. அப்படி ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நான் நிரப்பப்பட்டேன். ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. ப்ரேயர் முடிஞ்சோடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ என்னை ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் இருக்கிறது 3ஆவது மாடியில் இருக்கிறோம். உடனே என்னை தூக்கி நிப்பாட்டுறாங்க. என்னால் நிற்க முடியல, அப்படியே விழுகிறேன். அந்நிய பாஷை பேசிகிட்டே விழுகிறேன். நானாகவே இல்லை. உடனே என்னோடு கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கைத்தாங்களாக பிடிச்சி பார்க்குறாங்க. அப்பயும் எனக்கு அந்த அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமையினால் என்னால் நிற்க முடியல. நான் உடனே அப்பயும் மறுபடியும் கீழே விழுகிறேன். என்னை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தரன்னு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. என்னால் எழுந்து நடக்கவும் முடியல, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் பாஷைகள் மட்டும் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். உடனே பாஸ்டர்ஸுங்கெல்லாம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 பாஸ்டருங்க இருந்தாங்க. அதில் ஒரு 2-3 பாஸ்டருங்க வந்துட்டாங்க. அங்கே என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னோடனே இந்த மாதிரி அபிஷேகம் பெற்றா தூக்கிட்டு போகலன்னு பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. நான் ஆவியானவரை நான் அன்னைக்கு பார்க்குறேன். அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் ஆவியானவரை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சும்பாங்க. அப்படியே பனி போல் கர்த்தர் இறங்கினார் அடிப்பாங்க. அப்படியே அக்கினியாக என் மேலே இறங்கினார் அடிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு கர்த்தர் அந்த மாதிரி மின்சாரம் தாக்குனது மாதிரி தான் அந்த அபிஷேகம். ஆவியானவரை எனக்குள்ளே பார்க்குறேன். நான் என்னுடைய மாமிச சிந்தையும் இருக்குது. என் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வெளிச்சம். ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்டால் நிற்க முடியுமா அவ்வளோ பெரிய வெளிச்சம் எனக்குள்ளே பிரகாசிச்சுட்டு இருக்குது. அது அப்படியே நானே எனக்குள்ளே பார்க்குறேன். அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு கிண்டலாக ஒரு வார்த்தை சொல்கிறார்.
ஏன்னா இப்படி போயிட்டு விழுந்துக்கிட்டு அபிஷேகம்லாம் அப்படி வரும். அப்போது உள்ளே இருக்கிற ஆவியானவர் சிரிக்கிறார். இவன் எப்படி பேசுகிறான் பாருன்னு சிரிக்கிறார். அது எனக்கு நல்லா தெரியுது. ஆவியானவரை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம்தான். அந்த வெளிச்சத்துக்குள்ளே 2 சின்ன கண் தெரியுது. ஒரு 2 கண் மட்டும் தெரியுது. அது வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் கண் மட்டும் தெரியுது. அந்த சின்னதாக ஒரு மூக்கு அப்படி தெரியுது. அந்த உருவம் சின்னதாக அப்படி தெரியுது. வாய் தெரியுது. ஆனால் ஃபுல்லாக வெளிச்சம். ஒரு எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு மாமிசம் தெரியல, மாமிசம் இல்லை. மாமிசம் இல்லாமல் ஒரு 2 கண், அந்த முகத்தில் அந்த கண், மூக்கு, வாய் அந்த மாதிரி மட்டும் தெரியுது. ஆனால் ஃபுல்லாகவே வெளிச்சம். நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு 2 கண், ஒரு மூக்கு, ஒரு சின்ன வாய் அப்படி வரைஞ்சிங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அந்த உருவமும் அப்படி தெரியாது. பார்த்திங்களா? நான் பார்த்தது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வெளிச்சம், அதுக்குள்ளே வந்து இப்படி தெரியுது. அப்போது நான் பார்த்து சந்தோஷம் அப்படியே இழுத்து கொண்டு போய் என்னை ஒரு வழியாக ரூமில் போட்டாங்க. 3 நாளுங்க, 3 நாள் எனக்கு அந்த என்ன சொல்கிறது, இவர்கள் காலையிலே குடித்து வெறித்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவங்க அபிஷேகம் பெற்ற போது பேசுகிறாங்க இல்லையா? அதே மாதிரி 3 நாளுங்க அந்த மயக்கத்திலே இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் பலன் கிடச்சிது. பலன்னா எப்படிங்க, எழுந்து என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிறதுக்கும் அது கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் அது என்னுடைய வேலைகளை நான் பல் துலக்கிறது, மற்றபடி வந்து நான் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகுறது, கொஞ்சம் சாப்பிடு. ஆனால் உட்காந்து அந்த மயக்கத்துலேயே அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன். அது ஒரு மாதிரி அபிஷேகம், மயக்கங்கிறத விட அது அபிஷேகம், ஒரு பவர் என் மேலே அப்படி நின்றுட்டே இருந்தது. பார்த்துக்கங்க. எனக்கு ஒரு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா தண்ணி இப்போ தேவை. எனக்கு எழுந்தேன்னா நான் விழுந்துருவேன் கீழே, அப்படி இருக்கிறேன். அப்போது என்னை சுற்றி எங்கள் படித்த எல்லா பிள்ளைங்களுமே வந்து அந்த ரூமில் எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் இருந்தோம். அவங்களாம் வந்து என்னை நின்றுக்குவாங்க, வந்து என்னாச்சுன்னு அவங்க என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நான் வாயை திறந்து தண்ணி அப்படின்னு சொல்லி, எனக்கு தமிழில் வராது, அந்த பாஷை வந்து தமிழில் வராது, அந்நிய பாஷையில் வரும். உடனே அவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்நிய பாஷையிலே சொல்கிறது அவங்களுக்கு புரியல. எனக்கு வேறு பாஷை, நம்ம பேசுகிற சாதாரண பாஷை எனக்கு வரமாட்டேங்குது. அப்புறம் நான் ஆக்ஷன் காட்டணும், தண்ணி அப்படின்னு காட்டுறேன். ஓ தண்ணி வேணுமா அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அந்த தண்ணியை எடுத்தாந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்குன்னு நான் போகவே மாட்டேன், அவங்களே எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு எது வேணும்னு கேட்டாலும் சரி, இப்போ நான் கிளாஸ் கிளம்புறேன், எனக்கு ஏதோ வேணும்னா அதை நான் வாயை திறந்தேன்னா அது அந்நிய பாஷையாக வரும். எனக்கு உடனே வந்து என் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அது புரியாது. அவங்களுக்கு வந்து இதே மாதிரிங்க 3 நாள் இரவும் பகலும் அந்நிய பாஷையை தவிர எனக்கு எந்த பாஷையுமே வரவே இல்லை. நார்மலாக நம்ம பேசுகிற அந்த தமிழ்லாம் வந்து வரவே இல்லை. உள்ளே அந்த வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது, அந்த மகிமை என் மேல் அமர்ந்திருக்குது. ஒரே ஆவியானவர் உள்ளே சிரிக்கிறார். அப்படியே உள்ள ஒரே சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சி, ஆனந்தம், சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தால் நான் வந்து நிரப்பப்பட்டேன் பாருங்கள். நான் வந்து பேசுகிறது உங்கள்கிட்ட வந்து அவள் தேவனோடு கூட பேசினாள் என்பது என்னுடைய இந்த சின்ன சாட்சியிலேருந்து தான் நான் வந்து ஆரம்பித்தாதான் நான் தேவனோடு கூட எப்படி பேசினேன், இப்போவும் நான் தேவனோடு கூட தான் நடக்கிறேன். என்ன ஒன்று, எனக்கு இந்த சாட்சியை பகிரும்போதே எனக்கு தெரியும், ஆதியில் கொண்டிருந்த அந்த லெவலில் சீக்கிரத்தில் நான் வந்துடுவேன். ஏன்னா அப்போ எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எந்த பாரமும் எந்த ஒரு மன அழுத்தமோ கிடையாது. ஜெபம் வேத வாசிப்பு, கரெக்டாக 3 நேரமும் சாப்பாடு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருமணமான பிறகு நமக்கு எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரதில்லை, ஒரு பெண்களுக்கும். ஸோ அதன் வழியில் வரும்போது லைஃப் கொஞ்சம் மாறுதில்ல.
ஸோ வந்து நான் இனி கொடுக்க போகிற சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் வந்து நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.